ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் மூவியான த ரிட்டர்னிங் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறிட்டு இருக்கும்போது தவறுதலா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே விழுந்துடுறாப்புல. வீட்டில் ஒய்ஃபுக்கும் தகவல் சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி மலை ஏறினவர் கீழே விழுந்து இறந்துட்டாருன்னு. ஆனால் பாடி இன்ன வரைக்கும் கிடைக்கலங்க. அதனால நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் உயிரோடு தான் இருப்பார், வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. 3 மாதம் கடந்து போகுது. இன்னமும் அதே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. வீட்டில் பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போடுறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்து நம்ம கதாநாயகன் வீட்ல வந்து என்ட்ரி குடுக்குறாரு. நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி. எல்லாருமே ஹேப்பியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நடவடிக்கை யாருக்குமே புடிக்கல. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா தானா இது அப்படிங்கிற மாரி முதல் கட்டமா சந்தேகப்படுறாங்க. உண்மைக்கும் வீட்டுக்கு வந்திருக்கிறது அப்பா தானா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் மூவிங்க. படத்துல அந்த ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு 50-50 நல்லா ஒர்க் ஆச்சு. படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் கீழ குடுத்துருக்கேன். முடிஞ்சா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆனா ஃபேமிலி வாட்சபிள் இல்ல. ஒரு சில அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் வயலன்ஸும் இருக்கு.